பாடி நம்ம அம்மா மார்கள் நம்மளுக்கு சப்போர்ட். பெண்களுக்கு பெண்கள் தான் ஆதரவு. பொறுக்குது உன் வீட்டுல ஒருத்தன் வந்து நுழைஞ்சிட்ட கம்முன்னு விடுவேன் என் சக்காலத்தைய உலகாதுல போட்டு மூக்கல கொஞ்சம் சூத்தல கொஞ்சம் அடைக்க மாட்டேன் அவனை. அறிவியல் சபையார்களே, இந்த பீமசேனனாகப்பட்டவன் மிகப்பெரிய வீரன். பாரத போரையே ஜெயித்து பாஞ்சாலி அம்முடைய கூந்தலையே முடிச்சே பெரிய மிகப்பெரிய மாவீரன். ஆனா இந்த இப்பேற்பட்ட மாவீரனாகப்பட்டவன் இந்த பொம்பளை மேல கைய வைக்கிறது தேன் கூட்டுக்குள்ள கைய விடுற மாதிரி. எப்படி ஒரு வீட்டுல ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கும் சண்டை வந்தா ஆம்பளை கொஞ்சமா பேசி 2 அடி அடிச்சுட்டு போயிருவான். ஆனா பொம்பளை கொட்ட 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 கொட்டன்னு குறைச்சிட்டே இருப்பான். நான் கேவலமா சொல்லல, அதுதான் உண்மை. பெண்களுடைய மனது இலகிய மனது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பொம்பளை எவ்வளவோ பொறுத்துக்குவா, அவளையும் மீறி பொங்கி ஆவேசமாச்சு. அத பொறுக்க எவராலும் முடியாது. எங்கடா பாத்துக்க எங்க பாதுமா தேவையாண்டா கரையறுக்க கையாளே கஞ்சிக்கு வழி இல்லாதே ஊர்ல பிச்சை எடுத்து பிழைக்கணும். எப்படி மதிபீமசேனன் என்பவன் கஜேந்திர மலம் அடைத்தவன். ஒரு நிமிஷம் இல்ல, எப்ப பொம்பளைகளை கேவலமா நினைச்சானா, பொம்பளைகளை எப்ப கேவலமா நினைச்சானா நாம வீட்டு வேலை எப்படி செய்யணும் அவனுக்கு ஊட பெருக்கி காட்டுறி, அவனை பிறக்க சொல்றி அடிக்காசக்காலு அவ விடமாட்டுக்கிறான். பொம்பளைக்கு வேலை எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு தெரியணும். பொம்பளைங்களை கேவலம் பேசுறல, முதல்ல ஊரு பிறகு நான் மட்டும் தொடர்ந்து கூட என் கையில தொடர்ந்து கொடுங்க.
டேய், நான் பாரு ஏன் இந்த வீட்டான போய் சாமி நேரம் ஏய் சின்னவள அப்படிப்பட்ட அப்படி கஜேந்திர பலபலத்த பீமசேனன் மிகுந்த சிவபக்தன். இவன் இந்த பெண்களிடத்தில் வந்து அடிமைப்பட்ட காரணத்தினாலே இவனை சிறையில் அடைக்க போறோம். சிறையில் அடைச்சு தப்பிக்குதான் போறான். ஆனா எல்லாரும் வந்து சிவபக்தனை வந்து பரமசிவனே பிச்சாந்தேவின்னு வர்ற மாதிரி ஒரு ஐதீகம். இத சிவபக்தனாகப்பட்டவன் பரமசிவனை போல, இந்த முனீஸ்வரனை போல உங்க தேடி பிச்சை கேட்டு வராரு. கையில இருக்கிற காணிக்கை போட்டு அவர் காலை தொட்டு கும்பிடுங்க, நல்லது நடக்கும். கொண்ட நாரவள்ளி இந்த சூறாவளி இடத்தலையோ கொண்ட பீமசேனாய் பாருங்க எட்ட போங்க என்ன செய்வாய் மாமா வைகுந்தாய் இந்த கல்ச்சராய கோட்டைக்குள்ளாய் மாட்டிக்கொண்ட எங்கள் பறந்தாய் காராய வந்து காராய் மாயாவாய் தங்கா வீரவள்ளி சூரவள்ளி
எங்கடி போயிட்டீங்களா அங்க வந்திருக்கிறியா? இதுதான் மகன் ட்ரெஸ் தான் பேச. என் தங்கையை போல ஒரு சுறுசுறுப்பான ஆமா வீரமான பெண் யாரு கிடையாது. நான் என்ன சும்மாவா? பாடிங்க இங்க நின்றா மின்னி அவங்க இப்படி நின்றாதான் மூஞ்சி தெரியுதான். கிட்ட போய் நின்றா அந்த புண்டை வாங்கினான்ற கீழே தெரியுது. நல்லதா எடுத்து விடு எங்களை. நல்ல யூடியூப்ல எடுத்து விடு. எங்க மார்களா அந்த வீமசேனன் ஆகப்பட்டவன். ஆமா ஐயோ அமைதியா இருக்கும் அம்மா அண்ணே அமைதியா இருக்கும். சத்தம் போடாதீங்க சாமி. அமைதியா இருக்கும். அறிவியல் சபையார்களே, இந்த வீமசேனனாகப்பட்டவன் இந்த இரட்டி பெண்களிடத்திலே ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, விசித்திரவள்ளி, நங்கவள்ளி, மங்கவள்ளி, மாணிக்கவள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த 7 இரட்டி பெண்களிடத்திலே அடிமைப்பட்டு சிறைப்பட்டு எங்களுடைய போடி பந்தயத்தில் தோற்று கல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அடைச்சு வச்சுட்டோம். ஆமா கல் சிறையில் அடைத்து செங்கோலவி கருங்கொலவி என்று சொல்லக்கூடிய குலவிகளை விட வேண்டும். அவன் ஒரு காது வழியாக நுழைந்து மறு காது வழியாக வர வேண்டும். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அந்த சிறையில் அடைக்கப்பட்ட வீமசேனன் இருக்கிறானா போய் பார்த்துட்டு வா. ஒழுங்கு காசெல்லாம் சேர்த்து கொண்டு என்கிட்ட குடுத்து போக சொல்லு. அதே மாதிரி பழங்கள் போயிட்டான். அக்கா இருக்கான போய் கல்சியில பார்த்துட்டு வாடி. இருக்கிறானா பாரு. அக்கா அக்கா கல்சிறையில வீமசேனன் அடைக்கப்பட்டிருந்தான். யானை மூலமாக அவன் வெளியேறி விட்டனுக்கா. மாயவா கோவிந்தா என்று துதித்தவுடனே பெருத்ததோர் யானையாகப்பட்டது வந்து அந்த கைவிலகி கால்விலகி எல்லாம் அறுத்து விட்டது. ஆமாக்கா அந்த வீமசேனன் தப்பித்து விட்டான். ஓட்டும் உன்னை எத்தனை அப்படியா சரியே வீமசேனன் தப்பித்து விட்டான். அதனாலே என்ன செய்வேன் தெரியுமா? உடனடியாக உபராயத்திற்கு நிர்வாகம் எழுத வேண்டும். தர்மச்சந்திரமூர்த்திக்கு கருத்ததே தண்ணீர், வெளுத்ததே பால். கொஞ்சம் அமைதியாக மயமா, நான் முக்கி பேசுறேன். ஏன் நீ கொடுத்தவளா இல்ல என் மகனும் பொறி போடு. நீ கொடுத்தவளா சொல்லு பாக்கலாம். எனக்கு பெத்தியா இல்லை கக்கனையா? கருத்ததே தண்ணீர், வெளுத்ததே பால் என்று நம்பக்கூடிய பஞ்ச பாண்டவர் ஐவரில் மூத்தவராகிய தர்மச்சந்திரமூர்த்திக்கு நிருபம் எழுத வேண்டும். என்னவென்று உங்க தம்பியாகி வீமசேனன் எங்களிடத்தில் அகப்பட்டு அத்துமீறி நுழைந்து எங்கள் மோடி பந்தயத்தில் தோற்று அடிமைப்பட்டு சிறையில் இருந்து தப்பிச்சு விட்டான். ஒரு ஆயுள் தண்டனை கைதி தப்பிச்சு போன என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை. ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போனா மரண தண்டனை. அதனாலே இப்படிப்பட்ட தப்பி சென்ற வீமசேனனுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது ஆரவள்ளி கோட்டையின் அரசு. அதனாலே உடனடியாக தம்பியாகி வீமசேனனை அழைத்து வந்து சேர்த்தால் பார்ப்போம். இல்லை என்றால் ஆரவள்ளி சேனையெல்லாம் உங்கள் உபராயத்தின் மீது படையெடுக்கப்படும். இப்படிக்கு ஆரவள்ளி நிருபத்தை எழுதி வாயு பகவானிடத்தில் கொடுத்தால் போய் சேரும், இடம் சேர்ந்து விடும். இப்படியாகத்தானே சரி நிருபம் அனுப்பியிருக்கிறோம். நடப்பது என்னவென்று பார்க்கலாம். மாமனுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். மலருக்கு அனுப்பினேன் தம்பியை. இன்னும் தம்பியானவன் இன்னமும் வரவில்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. ஒருவேளை ஒரு செவ பூ கட்டி தூக்க முடியாது இருப்பானோ, அல்லது எங்கேயாவது மலர் இல்லை என்று எங்கே தேடிக்கொண்டிருக்கிறானோ என்னவென்றே தெரியவில்லையே. என்ன காரணம் என்றே தெரியவில்லை. இன்னமும் வரவில்லை. எங்கு சென்றிருப்பான்? அப்பேற்பட்ட வடசாதி ஆட்சி இன்னமும் வரவில்லை. என்ன காரணம் என்றும் தெரியவில்லை.
சீக்கிரம் வா. யாருங்க யார் அது? ஐயா ஆ, நேர்களுக்கு எழுதப்பட்டணும் எழுதப்பட்டது வந்திருக்குங்க ஐயா. என்ன பிராது? ஐயா உன் தம்பி இளைய தம்பி பீமசேனன் ஆமா, மலர் பறிக்க போயிருக்கிறான், வருவான். நேரம் அது மகாஸ்ரீ மகாகணம் புரிந்து தர்மபுரத்தை ஆண்டு வரக்கூடிய ஜாய் இல்ல, நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்துக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இது? அங்க என்ன லெட்டரு? தெலுங்கு தெரியும் தந்தி பேர் படி, அவங்க போட்டுக்கிறாங்க. படி. நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டணம் ஆ, நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி சூரவள்ளி வீரவள்ளி நங்கவள்ளி விசித்திரவள்ளி எழுதி கொள்வது என்னவென்றால் ஆ, உன் தம்பியாக விளங்கக்கூடிய பீமசேனன் ஆ. நாங்கள் வைத்த பந்தயத்திலே தோல்விட்டு அகப்பட்டு விட்டான், சிறையில் அடைபட்டான். ஆனால் கோழைத்தனமாக தப்பித்து ஓடிந்து விட்டான். மீண்டும் வந்ததே உண்டான ஆட்சி என்றால் உன் நாட்டு மீது படையெடுப்போம். ஆ. பெரியோர்களே, பாரதம் கற்றவர்கள், ராமாயண மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இதிகாசத்தை கற்றவர்கள் இருப்பீர்கள். துரியோதனுடைய கட்டளை என்ன தெரியுமா? 12 வருட வனவாசம் செல்ல வேண்டும். ஓராண்டு அஜாத வருடம் என்பது என்ன தெரியுமா? நாட்டிலே ஒரு வருஷம் வாழணும். ஆனா இவன் தான் தர்மம், இவன் தான் பீமன், இவன் தான் அர்ஜுனன், நகுல சகாதேவன் என்று தெரியக்கூடாது. ஆனா நாட்டில தான் வாழணும். யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு வாழ்ந்து முடிக்க வேண்டும். இது துரியோதனன் கட்டளை. மறைந்து வாழ வேண்டும் என்பது மட்டும் சந்திரகுல பரமனுடைய இலக்கணம் அல்ல. ஒரு தவறும் செய்யாது இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாடு கொடுப்பேன். எந்த தவறும் செய்யாமல் இருந்து என்னிடத்திலே நாடு வந்து கேட்டீர்கள், ஆனால் நாட்டை கொடுப்பேன், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய உள்ள இயக்கம். பெரியோர்களே, நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்திலே அங்கே யாரும் ஆண்கள் இல்லை, வெறும் பொம்பளைகளே இருக்கிற இடம். அப்பேற்பட்ட ஆரவள்ளி சூரவள்ளி வீரவள்ளி விசித்திரவள்ளி நங்கவள்ளி என்று சொல்லக்கூடிய 7 கட்டி பெண்கள் அந்த இடத்திலே என் தம்பி ஆகிய பீமசேனன் அகப்பட்டு கொண்டு ஒரு பொம்பளையை எழுதி அனுப்புகிறார்கள். உன் தம்பி ஆகிய பீமசேனனை நாங்கள் கல்சிறையில் அடைத்தோம், அவன் தப்பித்து விட்டான். அவனை கொண்டு வந்து சேர்த்தினால் நாங்கள் விட்டு விடுவோம், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய தர்மாபுரத்தின் மீது நாங்கள் படையெடுப்போம் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு அவதூறான விஷயம், எவ்வளவு இது ஆபத்தான, எவ்வளவு ஒழுக்கம் கட்ட விஷயம். இது துரியோதனன் காதுக்குள் போவதற்கு முன்பதாக காலையிலே மாமனை அனுப்புவதாக இருக்கிறோம், நாடு கேட்பதாக இருக்கிறோம். அங்கே சென்று நான் நின்றால் உன் தம்பி ஆகிய பீமன் நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்திலே பெண்களை அகப்பட்டுக் கொண்டு இந்த தவறை செய்து கல்சிறையிலே இருந்து தப்பித்து விட்டான். இதைவிட ஐயோக்கு தொழில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதனால் நாடு இல்லை என்று சொல்லிவிட்டால் சத்தியம் தரா சண்டரகுலமும் இல்லை, கோடு தவறாத குருகுலமும் இல்லை. அதனால் அவன் வந்ததே உண்டானால் எங்கள் சுயமரியாதைக்கு, எங்கள் சந்திரகுல பரம்பரையுடைய கௌரவம் மாறாமல், எங்கள் சத்தியம் தரா சந்திரகுலமும் கோடு தவறாத குருகுலமும் அந்த இலக்கணம் மாறாமல் அவனை திருப்பி அனுப்புவதற்காகத்தான் அனுப்பித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் இப்பேற்பட்ட பிராதிலே இருந்து நாங்கள் தப்பிக்க முடியும், துரியோதனத்திலே நாடும் வாங்க முடியும். இத காரணம் காட்டி இல்லைட்டானா கடைசியில் இன்னொரு பாரதம் உருவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்கு சென்றிருப்பான், எங்கு சென்றிருப்பான், என்ன ஆனான், ஏது ஆனான் என்று ஒன்றுமே தெரியவில்லை. தப்பித்து விட்டான் என்று சொல்கிறார்கள். எப்படி வருவானோ, எங்கு இருப்பானோ, எந்த நேரத்தில் வருவானோ ஒன்றுமே புரியவில்லை. மாமா, இப்போது மாமாவாய எம்பெருமானுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று 1000 இதழ் கொண்ட செந்தாமர மலரை பறித்து வந்து பாத பூஜை செய்யறீங்க. ஆமா, இப்ப கதிரவாணி என்று சொல்லக்கூடிய சூரியன் அசனமாக போகிறான். நாளைக்கு நாடு கேட்க போகணும். எப்ப பாத பூஜை செய்யறது, எப்ப துரியோதனன் கிட்ட நாடு கேட்க போறது? இந்த ஆளுக்கு தெரிஞ்சதும் தெரியாத மாதிரி நினைக்கிறாரு. பகவானே, என் தம்பி ஆகிய பீமசேனன்
நீங்கள் சொன்ன 3 திசையும் பார்த்து விட்டு ஆஹா. இந்த 3 திசையிலும் இல்லையே, ஆ. ஆனா கிழக்கு ஏன் போகாது என்று சொன்னார். ஆ. அவன் கிழக்கு போயிருக்க மாட்டான் போல. ஆஹா. ஏனென்றால் ஆ. நீங்க சொன்ன 3 திசையும் பார்த்திருக்கிறான். ஆ. அங்க மலர் இல்ல, ஆ. இந்த 3 திசையில இல்லையே ஆஹா. அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போலான்ற நேரத்துல ஆ. கிழக்கு போக கூடாதுன்னு சொன்னாரே, என்ன காரணம்? ஆஹா. அப்ப அங்க போயே பாப்புன்னு போயிட்டு இருக்கிறான். நேரான கிழக்கு நெல்லூர் பட்டணம் ஆஹா. 7 கட்டி பெண்கள் இடத்திலே மாட்டி ஆ. கல்சிறையிலே இருந்திருக்கிறான். ஆஹா. அந்த கல்சிறையை இருந்து தப்பித்துட்டு இருக்கிறான். ஆஹா. என்னிடத்திலே வந்தான். ஆ. டேய், சந்திரகுல பரவரை மாறாமல் ஆ. அந்த இலக்கணம் மாறக்கூடாது என்று சொன்னால் உண்மையா? நீ மீண்டும் கல்சிறைக்கு செல்ல வேண்டும் ஆ. அப்படி என்று சொல்லி ஆ. நான் திருப்பி அனுப்பி விட்டேன். ஆஹா. மாமா, தர்மா. அவனை திருப்பி அனுப்பிட்டு ஒழியோ ஆ. எங்க குடும்பத்தை நீ தான் காப்பாத்தணும் மாமா. என் தம்பி ஆகிய பீமன் ஆ. வெளியே வந்தால்தான் என்னுடைய மரியாதையும் என்னுடைய வம்சமும் வாழும். இல்லை என்றால் நான் தலைக்கீழே கவிழ்ந்தால் மீண்டும் ஒரு சூது, மீண்டும் ஒரு பாரதம், மீண்டும் ஒரு வழக்கு, மீண்டும் ஒரு சண்டை. ஏ தர்மா, என்னதான் ஓட்டி ஓட்டி வடித்தாலும் பீமனுக்கு புத்தி கிடையாது. வண்டி சோர்த்தனவன். அதனால 16,000 ஏன பலப்படுத்த மதபீமன் நேரான நேர்களுக்கு நெல்லூர் வட்டணம் சென்று இந்த 3 திசையில மலர் பேசினோடாம இங்கிருந்து போய் ஆரவல்லி, சூரவல்லி, வீரவல்லி, கோபதகவல்லி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களிடத்திலே அகப்பட்டு அடிப்பட்டு, சிக்கல் பட்டு, ஈர கசிந்து கொடுத்து, கொலையை கொடுத்து கல்ச்சரியில் அடித்து வைத்திருந்தாங்க. சரி, யானையாக உருவம் மாறி நீ அங்க ஒரு தெப்ப குளத்தை ரெடி பண்ணி அவனை தப்பித்து வரும்படியாக சொல்லி. ஓ, நீங்க தான் அந்த யானையா போனது? யானையா போனது நான். அவன் தப்பித்து என்னிடத்திலே வந்தான். சந்திரகுல பரவரையிலே இப்படி ஒரு பிராடு இருக்க கூடாது, நீதியாகத்தான் இருக்க வேண்டும். நீ மறுபடியும் கல்ச்சரைக்கு போ. நாங்கள் அழைக்க முடிந்தால் நாங்கள் உன்னை காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றுவோம். இல்லை என்றால் அப்படி நின்னபடியா கூட எரிகிறோம். ஒடிய திருட்டு வேலை வேணா போடான்னு முடிக்கிட்டேன். எப்படியாவது நீங்க தான் காப்பாற்ற. அதனால் இந்த பெண்மணிகளுக்கு இப்போ அதிகாரம் இருக்கிறது அல்லவா? அதனால இந்த பெண் அரசாட்சி செய்யக்கூடிய இடத்துக்கு செல்ல வேலைக்கு தான் ஒரு ஆண்மகன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு சத்தியதேவரா சந்திரகுல பரமையில பிறகு ஒரு தேவரா ரூலத்து மன்னராக இருந்து ஒரு பெண் மக்களிடத்திலே மோசம் பட்டு தோல்விட்டு இருந்தா ஒரு ஆண் மக்களுக்கு இவ்வளவு கேவலமா இருக்கும். மாமா, அவன் அகப்பட்டதும் எனக்கு பிரச்சனை இல்ல, அவன் கேவலப்பட்டதும் பிரச்சனை இல்ல, வாங்கினதும் பிரச்சனை இல்ல. துரியோதனன் காதுக்கு மட்டும் இது போனதே உண்டானால் எங்களுக்கு நாடே கடைசியில கொடுக்க மாட்டான். அதனால சகாதேவனை கூப்பிடு, சாமி யாரு போனா என்ன ஆகும்? தர்மா, அப்படி என்றா நேரான ரேகளுக்கு நெல்லூர் பட்டணம் செல்வதற்காக உன் தம்பியை சகாதேவனை அழைத்து யாருக்கு சாஸ்திரம் நல்லா இருக்கிறது, பொருத்தம் நல்லா இருக்கிறது. அண்ணா, தம்பி, அண்ணா, நம்ம பீமசேனன் போ மாட்டி இருக்கிறான்டா அப்பா. நெல்லூர் பட்டணத்திலே கல்சிறையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவனை கொணரு, வெளியே கொண்டாருன்னா யாரு போனா செத்த பாரு. சகாதேவா, சகாதேவா, பெரிய தடுமாறாரு. என்ன இப்போது உன் அண்ணாவாகிய மனைவியவன் நேரான நேர்களுக்கு நெல்லூர் வட்டணத்திலே 2 பெண்களிடத்திலே அகப்பட்டு இருக்கிறான். சரிம்மா, அவன் தப்பித்து வர வேண்டும். சரி, உன் அண்ணன் தர்மராசிக்கு நல்லாகிதா பாரு. போனா நான் போனாக்க அவங்களிடத்திலே சண்டையிட்டு அப்பேற்பட்ட பீமனே